சுப்பிரமணியபுரம் படத்தில் ஜெயின் காதலியா நடித்த நடிகை சுவாதி ரெட்டியையும் அவங்களோட தெத்து பிள்ளையும் ரசிகர்கள் அவ்வளவு ஈஸியாக மறந்துட மாட்டாங்க. ஏனென்றால் உன் பிறந்த நாள் அப்படிங்கிற பாடல் இதற்குத்தானே ஆசைப்பட்ட பாலகுமார படத்தில் இடம்பெற்றிருந்துச்சு. அந்த பாடலை பலருமே தங்களோட காதலியின் பிறந்தநாளுக்கு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸையுமே வச்சுருப்பாங்க. அந்த வகையில் 39 வயசாகிற நடிகை சுவாதி ரெட்டி தன்னோட முதல் கணவரை விவாகரத்து பண்ணினதை இதுவரை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவே இல்லை. இந்த நிலையில் திடீர்னு இப்போ 2வது திருமணம் பண்ணியிருக்கிற ஃபோட்டோஸை வெளியிட்டிருக்காங்க. இது சினிமா வட்டாரத்தையும் ரசிகர்களையும் ஷாக் ஆக்கியிருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் சமந்தாவோட கர்ப்பத்தை அறிவித்த இயக்குனர் நந்தினி ரெட்டி உள்ளிட்ட பல பிரபலங்கள் சுவாதி ரெட்டிக்கு திருமண வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அந்த வகையில் 1987 ஏப்ரல் 19 ரஷ்யாவில் பிறந்தவங்க தான் சுவாதி ரெட்டி. இந்திய கடற்படை அதிகாரியான சுவாதி ரெட்டியோட அப்பா ரஷ்யாவில் பயிற்சி பெற்று வந்த நிலையில் அங்கேயே அவங்களுக்கு மகள் பிறந்திருக்காங்க. அதுக்கப்புறம் மும்பைக்கு குடிபெயர்ந்து இந்தியாவிலேயே சுவாதி ரெட்டி வளர்ந்துருக்காங்க. பள்ளி படிப்பையும் கல்லூரி படிப்பையும் ஹைதராபாத்தில் தொடர்ந்து அவங்க நயன்தாரா மாதிரியே தொலைக்காட்சியில் தொகுப்பாளனே அறிமுகமானாங்க. அதுக்கப்புறம் 2005 டேஞ்சர் அப்படிங்கிற தெலுங்கு படம் மூலமாக சினிமாவில் அறிமுகமானாங்க. 2007 செல்வராகவன் இயக்கத்தில் வெங்கடேஷ் த்ரிஷா நடித்த யாரடி நீ மோகினி படத்தோட ஒரிஜினல் தெலுங்கு வெர்ஷனான ஆடவரை மாட்டலாக்கோ அர்த்தலு விரலை படத்தில் தமிழில் சரண்யா மோகன் நடித்த கதாபாத்திரம் நடித்து பிரபலமானாங்க. அதுக்கப்புறம் தான் தமிழில் சுப்பிரமணியபுரம் படத்தில் ஹீரோயினாக நடிக்க வாய்ப்பு கிடைச்சிருந்துச்சு. அந்த வகையில் 2008 வெளியான சுப்பிரமணியபுரம் படத்தோட வெற்றிக்கு அப்புறம் தமிழ் மற்றும் தெலுங்கில் டாப் ஹீரோயினாக மாறிட்டாங்க. கனிமொழி, போராளி, இதற்குத்தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா, வடகரி, எச்சன், யாக்கை, திரி உள்ளிட்ட தமிழ் படங்கள் நடித்து வந்தாங்க. 2018 ஆகஸ்ட் 30 மலையாளி பைலட்டான விகாஸ் வாசுவை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் சினிமாவில் நடிக்காமல் விலகின சுவாதி ரெட்டி குழந்தைகளை பெற்றுக்கல. இந்த நிலையில் 4 வருஷ திருமண உறவு கசந்து போன நிலையில் 2022 கணவரை விவாகரத்து பண்ணி பிரிஞ்சிட்டாங்க. ஆனால் தன்னோட விவாகரத்து விவகாரங்களை அவங்க மீடியாவுக்கோ அல்லது சோசியல் மீடியாலேயோ வெளிச்சம் போட்டு காட்ட விரும்பலை அப்படின்னு தான் சொல்லணும். திரும்பவும் 2023 மந்த் ஆஃப் மது அப்படிங்கிற படம் மூலமாக நடிக்க ஆரம்பித்தாங்க. அந்த படத்தை இயக்குனர் ஸ்ரீகாந்த் நகோத்தியா நேற்று திருமணம் பண்ணியிருக்காங்க. திருமண ஃபோட்டோஸை வெளியிட்டு புதிய தொடக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சுவாதி ரெட்டி பதிவிட்ட நிலையில் அவங்களுக்கு திரை பிரபலங்கள் மற்றும் ரசிகர்கள் தங்களோட வாழ்த்துக்கள் தெரிவித்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் சமீபத்தில் நடிகை சமந்தாவும் 4 வருஷ கால திருமண வாழ்க்கையில் இருந்து விலகிற நிலையில் ஃபேமிலி மேன் இயக்குனராக திருமணம் பண்ணிக்கிட்டு இப்போ கர்ப்பமாகி இருக்கிறதும் குறிப்பிடத்தக்கது.